வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்து முடிச்ச AEW டைனமிக் ஷோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்றைக்கி நடந்து முடிச்ச AEW டைனமிக் ஷோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு 8.9 அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் மெயின் இவன் மட்டும் கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக சொல்கிறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கென்னி ஒமேகாக்கும் அண்ட் பிரெயின் கேஜுக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச் போன வாரம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து இந்த வாரம் ஆரம்பிச்சிச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே பிளெயினாக ரிங்குக்குள்ளே ஏது நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜ். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, கென்னி ஒமேகா இன்ஜூருக்கு அப்புறம் திருப்பி வந்து பிரெயின் கேஜ் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் இந்த மேட்ச் பிரெயின் கேஜ் கூட ரொம்ப டஃபஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்சோட இன்னிங் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கென்னி ஒமேகா அதாவது பிரெயின் கேஜ் டக்குன்னு ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். கென்னி ஒமேகா டக்குன்னு அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை க்ளீனாக தோக்கடிச்ச மாதிரி காட்டிட்டாங்க. லாஸ்ட்டாக திரும்பி அந்த மொட்டையை வந்துட்டான், அந்த கோடு மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டப் பண்ணி மொத்தமாக, அதாவது டான் கால்ஸ் ஃபேமிலி மொத்த பேருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் உள்ள கெய்லி ஃபீச்சர் வந்தோடனே நான் நினச்சேன் வில் ஆல்ஸ்பர் வருவான்ட்டு. கண்டிப்பாக வந்தார். அண்ட் வில் ஆல்ஸ்பர் வந்து மொத்த பேர்த்தையும் ஓட விட்டான். உண்மையிலே கெய்லி ஃபீச்சருக்கு வில் ஆல்ஸ்பருக்கு திருப்பி எனக்கு ஒரு மேட்ச் வைக்கணும் அந்த மாதிரி தான் தோணுது. அண்ட் இவங்க ரெண்டு ஒரு மேட்ச் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வில் ஆல்ஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓட விட்டுருவான். வில் ஆல்ஸ்பருக்கு நீ ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்க அப்புறம் ஷிபிட்டை வந்து உள்ள இறங்கி மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கொலிஷன் ஷோவில் இவங்க ஒரு டேக் மேட்ச் பண்ணும் அதிக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டோர் லைன் போச்சு. அண்ட் மொத்தத்தையுமே சாச்சிருவாங்க. இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுக்கப்புறமா டான் கால்ஸ் ஃபேமிலி தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இந்த டைட்டில் மொத்தம் போடுங்கடா ரொம்ப நாளாக வட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க எல்லாத்தையும் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து இன்ஜூர் தலை பார்த்துட்டாங்க. மேபி அடுத்த வாரம் நடக்க AEW கொலிஷன் ஷோவில் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் 2 இந்த பிரெயின் கேஜ் வாசஸ் ஹூக். இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு ஸ்டோர் லைன் வைஸ் பார்த்தோம்னா, அந்த துரத்தி கண்ணாடியெல்லாம் உடச்சி அதெல்லாம் எப்போ அந்த வேற லெவலில் இருந்துச்சு ஸ்டோர் லைன். உண்மையிலே ரியல் ஃபைட் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே பிரெயின் கேஜ் மண்டைகளை பார்ப்பாரு. அதே மீறி கடைசியில் ஹூக் சப்மிஷன் மூணு போடும் போது அவங்க டீம்லேயே வந்து குழப்ப ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அதோட ட்ராவ் ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஹூக்கை போட்டு குத்துன்னு குத்த ஓவர் ஆட்டம் போடுவான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமோஜோ உள்ளே இறங்கி மொத்தமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்ருவான். அண்ட் சமோஜோ இப்போ கிறிஸ்டியன் கேஜ் கூட வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பவர். அண்ட் கிறிஸ்டியன் கேஜ் இன்னும் வந்து இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாராம், பார்க்கலாம். நம்பர் 3 என்னன்னா, ஜெஃப் ஹாரட்டுக்கு MJF ஒரு செக்மெண்ட் நடந்துச்சுங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, அப்படியே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இப்போதைக்கு ஜெஃப் ஹாரட் அதை என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மேட்சஸ் எல்லாம் AEWல ஒரு ஓல்டு டைமில் ஒரு பெரிய மேட்சஸ் எல்லாம் விளையாண்டு வருவேன். அண்ட் பார்க்கிங் ஆட்டில் வரும்போது ஒருத்தர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் அங்கே இருக்கான்னு நிற்பான். அந்த ஆட்டோகிராஃபும் போடுவேன். அது வேற யாரும் அந்த பையன் பேரை கேட்டப்போ மேக்ஸ்ன்னுவா, அது நீதான்டா டே அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. வேற ஒன்றுமே கிடையாது. இவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வந்து ரெஸ்லராக இருப்பார். அவர் இவர் வயசில் இருப்பார். அவர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவோம், அவர்கிட்ட போய் இந்த சைன் போர்டு வாங்குறோம் அப்படி இந்த மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. அப்படி இருந்த பையன் இன்னைக்கு என்ன அடிக்க வந்துட்டு இருக்க, அதாவது உன்னோட குரு நான் அந்த மாதிரி தான் செக்மெண்ட் நடந்துச்சு. அண்ட் ஜெஃப் ஹாரட் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போதைக்கு ஒரு மேட்ச் பண்ணுறேன் ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கோ சரியா, நீ வந்து இன்னும் சின்ன பையனை தான் தெரியுது ஏன் முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் MJF இதெல்லாம் கேட்டு கடுப்பாகி, அப்போ நான் சின்ன பையன் தான், அதுக்கப்புறமா இப்போ வந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னால் 82,000 டிக்கெட் வந்து செல் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் இன்னும் நான் AEW ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே அதாவது சேர்த்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மக்கள் கூட ஒன்றை பார்க்க வரல தம்பி, என்ன தான் பார்க்க வந்திருக்காங்க. அதை முதல் நீ புரிஞ்சுக்கோ, நீ இன்னுமே அதே ஆள் தான், ஆனால் நான் வளர்ந்துக்கிட்டே போகிறேன், ஆனால் இன்னும் வளருவேன். அதுக்கப்புறமா உன்னை அடிப்பேன், இப்போ நடக்க போகிற மேட்ச்சில் உன்னை தோக்கடிச்சு உனக்கு மேலே வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அண்ட் ஜெஃப் ஹாரட்டுக்கு இதுக்கு மேலே கடுப்பாயிருச்சு. டக்குனு MJF தூக்கி ஊண்டிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்னாவும் செக்யூரிட்டி கார்டெலாம் உள்ள வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் MJF அதாவது பரவாயில்ல, உண்மையிலே ஜெஃப் ஹாரட்டுக்கு வயசானாலும் உண்மையில அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோர்லேருந்து கரெக்டாக பண்ணுறாரு என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் உங்களோட வந்து தடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் நடக்கப்படுற டைனமிக் ஷோவில் இவங்க ரெண்டுத்துக்கான மேட்ச் வந்து பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஜெஃப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிகோசிட் வராரு. அண்ட் ரிகோசிட் சேம் அவர் ஸ்டார்டிங்கில் வர்றதுலேருந்து ரிங்கில் ஏறுற வரைக்கும் பூ தான் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக டைட்டில் மேட்ச் ஒன் கண்டரில் வின் பண்ணும்போது ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டை குழப்பி விட்டு அவர் மண்டையை உடைச்சார்ல, அதனால ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கடுப்பாயிட்டாங்க. அண்ட் ரிகோசிட் பூ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரிகோசிட் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த இந்த ஒரு பிக்சரை பாருங்க. அண்ட் இந்த பிக்சரை வந்து $1000 சமம். இந்த பிக்சர் வந்து அவ்வளோ ஒரு ப்ரைஸ் அதிகம் அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த பிக்சர் எதனால ப்ரைஸ் அதிகம்னா, இவன் மண்டையை உடைச்சதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இவன் இந்த பக்கமே வரக்கூடாது, இந்த ரெஸ்ல் பக்கமே வரக்கூடாது, எல்லாத்துக்கும் புரியணும் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் ஒரு ஆளே கிடையாது, ரிகோசிட் தான் இங்கே டாப் அந்த மாதிரி சொல்லும் போது டக்குன்னு வந்து ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டோட என்ட்ரன்ஸ் ஒலிக்க அண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து கொடுத்துருவாரு சேரை கொண்டு. அண்ட் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் உள்ள வந்து ரிகோசிட்டை அடிச்சு ஓட விட்டுருவாங்க. அண்ட் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் துரத்திட்டே போவார் ரிகோசிட்டை.
அதுக்கப்புறமா அவர் வந்து தாண்டி போயிடுவார். அதாவது என்னென்னா அந்த ஓடிடுவார். ஆனால் அடுத்த வாரம் தரமான ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சான்ஸ் இருக்குது ஏஐடபிள்யூட கொலிஷன் சொல்ல இந்த ஒரு செக்மெண்ட்டை திரும்பி அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு ரிகோசி வந்து பயத்தில் ஓடி இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 இருகளே தரமான ஒரு மேட்ச்னா இதாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் டாப் 1ல எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த மேட்ச்சில் என்ன ஒன்றா எம்இபி சண்டை விட விட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு. WWE கூட மேனேஜராக வச்சிருந்த எம்இபி இங்கே ஏஐடபிள்யூ ஒரு ஃபைட் பண்ணிட்டாரு. அதுவும் அகெயின்ஸ்டாக ஒரு 3 vs 3 டாக் டீம் மேட்ச்சில். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னென்னா மார்க் பில்சன் அண்ட் பிரைவர் பார்ட்டி லாஸ்ட் மினிட்ல போன வாரம் வந்து ஒரு பஞ்சாயத்துனால கடைசியில் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் 3வது ஆள் எம்இபி சண்டை போகிறதா ரெடி ஆகிட்டாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் மார்க் பில்சனோட பெர்ஃபார்மன்ஸ் வர லெவலில் அதோட எம்இபி அகைன் ரிங்குக்குள்ளே இறங்கினது எல்லாத்துக்குமே சந்தோஷம். அண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் சென்டர் பெஜவின் பிரைவர் பார்ட்டியில் ஒரு ஆளுக்கு அதாவது சுப்ளெக்ஸ் போட அண்ட் பாபி லாஸ்லி அகைன் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்பியரை போட்டு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்றாரு. இந்த மேட்ச்சில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து வின் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹெட் சிண்டிகேட் கொஞ்சம் பவராக காட்டுறாங்க. அண்ட் டக்குன்னு வந்து குறைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாபி லாஸ்லி ஆட்டி தோக்கல அது ஒன்று. அண்ட் ஜெஃபாரெட்டை பேக் சைடில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு டஸ்டின் ரோடு வந்துடுறாரு. அவர் வந்து இப்போதைக்கு ஒரு 2 டைட்டில் வச்சிருக்காருல. அண்ட் இப்போ வந்து மேபி சான்ஸ் இருக்குது இவங்க 2த்துக்கான ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு மரியாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கமெண்டர் சீசனில் இருக்க போகிறாங்க. ஒரு 4-way மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மரியாமையோட டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கிறிஸ்ட வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணா டோனி ஸ்டோமை தோக்குற மாதிரி தோக்கடிச்சு கடைசியில் இதில் வந்து ரோல் அப் பண்ணி அகைன்ஸ்டாக வின் பண்ண வச்சுறாங்க. அதாவது இதுக்கு டேரெக்டாகவே இவங்களை வின் பண்ண வச்சிருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, மரியாமை வர்சஸ் டோனி ஸ்டோமுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்ப்போம். நம்பர் 5 த மேக்ஸிமம் கேரேஜில் மெயின் இவென்ட் மேட்சாக ஜான் மாக்ஸ்லி வர்சஸ் பவர் ஹூஸ் ஆப்ஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னைக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு மெயினான ரீசன் லாஸ்ட் சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கும்னா ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்றாரு. சப்மிஷன் மூலமாகவே போய் அடக்கிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டெத் ரைடர்ஸ் மொத்தமாக ஹூப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரேட்டர் ஆட் எஃப்டிஆர் மொத்தவர் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவாங்க. எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் நடக்கும்ட்டு. ஏன்னா ஏஐடபிள்யூ அடுத்த வாரம் நடக்க போகிற கொலிஷன் ஷோவில் ஒரு 12-man டேக் மேட்ச் வந்து நடத்த போகிறாங்க. ஏன்னா அதனாலவே இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக தெரியும் ஹூப்ஸ் ஜெயிக்க மாட்டாருன்னு. ஏன்னா இவர் ஹூப்ஸை எவ்வளோ அளவுக்கு பவர் ஆக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 பேர் அடிக்கிறது 3 பேர் அடிக்கிறது கடைசியெல்லாம் மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்களா. இதே நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு ஹெட் சிண்டிகேட்டுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெட் சிண்டிகேட் இப்போதைக்கு வந்து பவராக காட்டுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து மேபி சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து மொக்கையாக காட்டுறதுக்கு காட்டிடுவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஏஐடபிள்யூல இப்போதைக்கு ஹெட் சிண்டிகேட்டும் கொஞ்சம் பவரான டீமாக இருக்குது. அண்ட் ஹெட் சிண்டிகேட்டும் டெத் ரைடர்ஸ்க்கு ஒரு மேட்ச் வச்சோன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கிறிஸ்டரிகோ அடுத்த வாரம் வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பிரிக்ஸன் ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் உமன் டீஸ் எல்லாம் மரியாமே வர்சஸ் டோனி ஸ்டோமுக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஒரு ஏடபிள்யூ டைனமிக் ஷோவில். என்னப்பா வீடியோ பிடிச்சி ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்பா. சி மீ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூ டைனமிக் ஷோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.